ப்ரோ கபடி லீக் சீசன் 11 முன்னிட்டு யூ மும்பா டீம் யாரையெல்லாம் ரீடைன் செய்ய வாய்ப்பு இருக்கு, யாரையெல்லாம் ரிலீஸ் செய்ய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற நம்மளோட ஒப்பீனியன் தான் இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. பிகேஎல் சீசன் 10 பொறுத்த வரைக்கும் அவங்க டேபிள்ல 10th பிளேஸ்ல முடிச்சிருந்தாங்க அப்படிங்கிறது கூடுதலான விஷயம். சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, 1 minute please. So friends, ப்ரோ கபடி லீக் சீசன் 11 அது கூடிய சீக்கிரம் வரப்போகுது. அதற்கான ஆக்ஷன் அதற்கு முன்னாடியே வரப்போகுது அப்படிங்கிறது எல்லா வீடியோஸ்லும் நான் மென்ஷன் பண்ணிட்டு தான் இருக்கேன். அந்த வகையில் ஒவ்வொரு டீம்ல இருந்தும் இந்த பிளேயர்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிடுவாங்க, இந்த பிளேயர்ஸை மட்டும்தான் ரீடைன் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அந்த வகையில் இப்போதைக்கு டேபிளில் 10வது இடத்த பிடிச்சிருக்க யூ மும்பாவை பற்றி நான் சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் கூடவே ஆல்ரெடி 12th பிளேஸில் இடம் பிடிச்சி வெளியேறி இருந்த தெலுங்கு டைட்டன்ஸ், 11th பிளேஸில் இருந்த யூபி ஜோதாஸ் பற்றி வீடியோஸ் போட்டேன். நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. யூ மும்பாவை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனையா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி டீம் நல்லா செட் ஆகி இருந்துச்சு, டீம் ஓரளவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்துச்சு. பட் இந்த டீமோட கேப்டன் பெரிய தலைவலியா இருந்தாரு டீமுக்கு அப்படின்னு தான் சொல்லணும். முக்கியமா இந்த டீமோட டிஃபென்ஸ் யூனிட் கொஞ்சம் பெரிய சொதப்பல் பண்ணியிருந்தாங்க. வழக்கத்துக்கு மாறா இந்த டீமோட ஓவர்சீஸ் பிளேயர் கலக்கல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாலும், யங்ஸ்டர் சூப்பர் டூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாலும், எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் டிஃபெண்டர்ஸ் சொதப்பல் அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, நான் குறிப்பிட்டே சொல்றேன், சுரீந்தர் சிங்கோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப மோசமா இருந்துச்சு. அது இந்த டீமோட மைனஸுக்கு பெரிய காரணமாகவும் இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம ரிங்கு சர்மா ஒரு சில சமயங்கள்ல வந்து கொஞ்சம் பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தாரு. ஃபார்ம் ஆகவும் சரி, அவருக்கு இன்ஜுரி பிரச்சனையுமே இருந்துச்சு, அதனாலையும் சரி கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு. அதுக்கு பதிலாக பிட்டு அப்படிங்கிற ஒரு பிளேயர் வந்து உள்ள கொண்டு வரப்பட்டாரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில பிரச்சனைகளும் இருந்துருந்துச்சு. அண்ட் ரிங்கு சர்மா வெளியே போனது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீமுக்கு ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக தான் அமைஞ்சிருந்துச்சு. ரிங்கு சர்மாவோட இன்ஜுரி இந்த டீமை பெருசாக பாதிச்சிருந்தது அப்படிங்கிறத நம்ம குறிப்பிட்டு சொல்லியே ஆகணும். ஓவராலாக எல்லா டீமும் என்ன பண்ணாங்களோ அதே தான் இந்த டீமும் பண்ணியிருந்தாங்க. பட் டீம் காம்பினேஷனை செட் பண்ண முடியாம நிறைய கலைச்சி நிறைய டிஃப்ரெண்டான டீம் காம்பினேஷனை செட் பண்ணி எதுவுமே கடைசி வரைக்கும் செட் பண்ண முடியாமலே போயிட்டாங்க யூ மும்பா. அது ஒரு பெரிய பிரச்சனையா பார்க்கப்பட்டுச்சு. சரி, இவங்க யாரையெல்லாம் ரீடைன் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். அண்ட் இவங்க வந்து ரிங்கு சர்மா அப்படிங்கிற ஒரு பிளேயர் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ரைட் கார்னர். ஸோ அவருக்கு பதிலாக ஒரு பிளேயரை சைன் பண்ணி உள்ள எடுத்திருந்தாங்க, சாந்தப்பன செல்வம் அப்படிங்கிற தமிழ்நாடு பிளேயர். ஸோ அதனால ரிங்கு சர்மா இங்க ரீடைன் பண்ண முடியாதான்னு கேட்டீங்கன்னா, பட் வாய்ப்பு இருக்கு. ரிங்கு சர்மா வந்து பாத்தீங்கன்னா கடைசியா பிளே பண்ண டீம் யூ மும்பா அப்படிங்கும் போது ரிங்கு சர்மாவை ரீடைன் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ இவங்களோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரீடைன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ரிங்கு சர்மாவா தான் இருக்கும், எந்த டவுட்டுமே இல்லாம ரீடைன் பண்ணுவாங்க. அண்ட் அவருக்கு அப்புறமா மோஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா அமீர் முகமது ஜஃபர் தனேஸ் அப்படிங்கிற ரைடர். கண்டிப்பா அவரை ரீடைன் பண்ணுவாங்க. அமீர் முகமது ஜஃபர் தனேஸ் ஆரம்பத்திலிருந்து வரைக்கும் இடையில ஒரு இன்ஜுரினால பாதிக்கப்பட்டாலும் ஆரம்பத்திலிருந்து எண்டு வரைக்கும் தன்னால முடிஞ்ச அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் டீமுக்கு கொடுத்துட்டு இருந்தாரு. தொடர்ந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாரு கன்சிஸ்டன்சியா. அது வந்து பார்க்க நல்லா இருந்துச்சு. ஸோ அமீர் முகமது ஜஃபர் தனேஸை ரீடைன் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதிசயமா இந்த டீம் இன்னொரு ஓவர்சீஸ் பிளேயரையுமே ரீடைன் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது, அலிரேசா. எஸ், அலிரேசாவோட பர்ஃபார்மன்ஸும் இந்த சீசன் நல்லா இருந்துச்சு ரைடிங்ல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அலிரேசாவையும் ரீடைன் பண்ண வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அது இல்லாம இந்தியன் ரைடர்ஸ்குள்ள வந்தோம் அப்படின்னா குமன் சிங் ரீடைன் பண்ண மாட்டாங்கிறது என்னோட ஒப்பீனியன். பண்ணாங்கன்னா நல்ல சாய்ஸான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. குமன் சிங் என்னை பொறுத்த வரைக்கும் ரீடைன் பண்ண தேவையில்லான்னு தோணுது. பட் குமன் சிங்கை இவங்க ரீடைன் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற எனக்கு ஒரு சின்ன ஒப்பீனியன் இருக்குது, பண்ண வாய்ப்பு இருக்குது. அண்ட் அது இல்லாமல் ஜெய் பகவான் அப்படிங்கிற ஒரு யங்ஸ்டர், அவரையும் ரீடைன் பண்ணுவாங்க. பிரணாய் ராணி அவரையும் ரீடைன் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் அவங்க ரீடைன் பண்ண வாய்ப்பு இருக்குது. அண்டு ரைடர்ஸில் இவ்வளோ தான். ஸோ ரைடர்ஸை பொறுத்த வரைக்கும் அமீர் முகமது ஜஃபர் தனேஸ் அவர் ஒரு ஆல்ரவுண்டரும் கூட. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அலிரேசா, ஜெய் பகவான், பிரணாய் ராணே, குமன் சிங், இந்த 5 பேரையும் அவங்க ரீடைன் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். டிஃபென்ஸுக்குள்ள என்ட்ரி ஆனோம் அப்படின்னா டிஃபென்ஸ்ல யாரை ரீடைன் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளாடியே சொன்ன மாதிரி பிட்டு அப்படிங்கிற ஒரு யங்ஸ்டர், அண்ட் தென் சோம்பீர் அப்படிங்கிற ஒரு பிளேயர், அண்ட் நம்ம தமிழகத்தை சேர்ந்த டியோவான கோகுலகண்ணன் எம் அண்ட் முகிலன் சண்முகம், விஸ்வநாத் வியை ரீடைன் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த 5 பேரை ரீடைன் பண்ணுவாங்க அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். பிட்டு, சோம்பீர், கோகுலகண்ணன் எம், ஆர் முகிலன் சண்முகம் 2 பேர்ல ஒருத்தர், எனக்கு தெரிஞ்ச 2 பேர் ஒருத்தர் தான். அண்ட் விஸ்வநாத் வி அப்படிங்கிற ஒரு ஆல்ரவுண்டர். மேபி சிவன்ஷ் தாக்கூர் அவரையும் ரீடைன் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. மேபி மீன்ஸ் முகிலன் சண்முகம் அண்ட் கோகுலகண்ணன் எம் 2 பேரையும் ரீடைன் பண்ணிட்டாங்கன்னா அவர் கிடையாது, 2 பேர்ல ஒருத்தர் ரீடைன் பண்ணாங்கன்னா அவர் ரீடைன் பண்ணுவாங்க. ஸோ 10 பிளேயர்ஸ் இவங்க ரீடைன் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். ரைடிங்ல 5 பேர், டிஃபென்ஸ்ல 5 பேர், மற்ற எல்லா பிளேயரையும் இவங்க ரிலீஸ் பண்ணி விட்டுருவாங்க. மற்ற எல்லா பிளேயரும் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓவராலா 22 பேர் ஸ்குவாட்ல இருக்காங்க.
அதில் 10 பேரை நம்ம ரிட்டைன் பண்ணுறோம்னா கூட மற்றவங்க ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. சிவம், ரோஹித் யாதவ், ரூபேஷ், ஹைதர் அலி எக்ராமி, குணால், சௌரவ் பார்த்தே, கிரீஷ் மாருதி எர்னாக், மகேந்திர சிங், சுரீந்தர் சிங் அண்ட் ராம் இவங்களெல்லாம் ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. அண்ட் 10 பேரையும் அப்படியே நான் சொன்னா 10 பேரையும் அப்படியே ரீட்டைன் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. 10 பேர் தான் அவங்களுக்கு இருக்கிற சாய்ஸ், ரீட்டைன் பண்றதுக்கு பெஸ்ட் சாய்ஸ். அவங்க இதையும் மீறி திரும்பவும் சுரேந்தர் சிங் மாதிரியான பிளேயர்ஸை ரீட்டைன் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. அது என்னவோ தெரியல, பர்ஃபார்மன்ஸ் பண்ணாத இந்த மாதிரியான பிளேயர்ஸை ஒவ்வொரு டீம் வந்து பார்த்தீங்கன்னா சென்டிமெண்ட்டுக்காகவே ரீட்டைன் பண்ணுவாங்க. ஆனால் இவர் சென்டிமெண்ட்டாக கூட ஒர்க் ஆகலை அப்படிங்கும்போது எனக்கு தெரிஞ்சு ரிலீஸ் பண்ணுறதா நல்ல சாய்ஸ். கிரீஸ் மாருதி எர்னாக் மாதிரியான பிளேயர்ஸுக்குலாம் ரிட்டென்ஷன் வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க, ஆனால் சுரேந்தர் சிங் மாதிரியான பிளேயர்ஸ்க்குலாம் கொடுப்பாங்க. இது என்ன ஸ்ட்ராட்டஜின்னு எனக்கு சுத்தமாக புரியாது. இந்த மாதிரியான பிகேஎல் டீம்ஸ் கிட்ட இருந்து ஐபிஎல் டீம்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுவாங்க. ஸோ யூமும்பாவை பொறுத்த வரைக்கும் 22 பேர் இருக்காங்க, அதில் 10 பேர் வரைக்கும் ரீட்டைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸ்குவாடில். என்னதான் டீம் மோசமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாலும் டீமில் இந்த 10 பிளேயர்ஸ் கொஞ்சம் நல்ல பர்ஃபார்மன்ஸ், ப்ராமிசிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு தான் என்னோட ஒப்பீனியன் சொல்லுது. ஸோ அதனால் இவங்களெல்லாம் அப்படியே ரீட்டைன் பண்ணுவாங்க. இதில் குறிப்பிட்டு ரிலீஸ் பண்ணியே ஆகணும், இவங்கெல்லாம் தேவையே இல்லை அப்படின்னு ஏதாச்சும் பிளேயர்ஸ் இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா இருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சுரீந்தர் சிங் தான் அந்த பிளேயர். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸ்டு இன்னும் 2 டிஃபெண்டர்ஸ் இருக்காங்க, கிரீஸ் மாருதி எர்னாக் அண்ட் கூடவே மகேந்திர சிங். ஸோ அந்த 2 பேர், அதாவது ஓவராலாக இந்த 3 பேரையுமே ரிலீஸ் பண்ணி விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அண்ட் சாந்தப்பன செல்வம் ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் எடுத்திருந்தாங்க, அதனால அவரையுமே ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில சின்ன யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்களாம் எதற்கு உள்ள வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேக்கப் பிளேயர்ஸாக தான் இருந்தாங்க. ஸோ அதனால அந்த பேக்கப் பிளேயர்ஸையுமே ரிலீஸ் பண்ணி விட்டுருவாங்க அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கிற ஒப்பீனியன். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது யூமும்பாவை பொறுத்த வரைக்கும் 22 பேர் கொண்ட ஸ்குவாட்ல இருந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 10 பேர் வரைக்கும் ரீட்டைன் பண்ண வாய்ப்பு இருக்கு. மற்ற 12 பேரை வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ யூமும்பா இதுக்கப்புறம் ஆக்ஷன்ல எந்த மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்து சரி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டீமை பொறுத்த வரைக்கும் டிஃபென்ஸ் தான் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. ஒரு நல்ல டிஃபெண்டர்ஸ் யூனிட் போனாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஸோ என்ன கேட்டிங்கன்னா கிரீஸ் மாருதி எர்னாக் மாதிரியான பிளேயர்ஸ்க்கெல்லாம் நம்பிக்கை கொடுத்து ஹோல்ட் பண்ணி வச்சாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். பட் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கொண்ட பிளேயர்ஸுக்குள்ள போகாம எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் யங்ஸ்டர்ஸ் கொண்ட கூட்டணியாக போனாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். அதாவது இவங்க டீமை விட இவங்க கோச்சிங் யூனிட்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருந்தாங்க, நல்லாவும் இருந்துச்சு. ஒரு 2 ஹெட் கோச், ஒரு அசிஸ்டன்ட் கோச் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த அளவுக்கு கோச்சிங் டீம் எடுக்கிற நீங்க அதே அளவுக்கான டீமை எடுத்துருக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ டீம்ல கான்சன்ட்ரேஷன் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும். அண்ட் யூமும்பாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சாம்பியன் டீம், அவங்க எப்போ வேணாலும் கம்பேக் கொடுப்பாங்க. அண்ட் இந்த டைம் கோச்சை மாற்ற போறாங்களா இல்லை அதே ஈரானியன் கோச்சை தான் அப்பாயின்ட் பண்ண போறாங்களா, ஐ மீன் ரீட்டைன் பண்ண போறாங்களா அப்படிங்கிறதும் ஒரு பெரிய கொஸ்டினா இருக்கு. எஸ், இப்போ கோச்சை ரீட்டைன் பண்ண வர மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் பேச வேண்டியது இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு அதே கோச் தான் ரீட்டைன் ஆகுவாங்கிற நம்பிக்கை இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி என்னங்கிறத தெரிஞ்சுப்போம். அண்ட் அடுத்து நிறைய டீம்ஸுக்கு இந்த மாதிரியான வீடியோஸ் வரப்போது இருக்கு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னோட குற்றம் கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.